சென்னையில் இப்போ புயல் வந்திருக்கு. மிக்ஜாம் புயல் அப்படின்னு மிக்ஜாம் புயல்னு ஒரு புயல் வந்திருக்கு. புயல் வந்தோடனே சென்னை நகரமே வெள்ளத்தில் மூழ்கி விட்டது. இதுக்கு முன்னாடி வர்தா புயல்னு ஒரு புயல் வந்தது 2015. அப்போ நான் சென்னையில் தான் இருந்தேன். சோழிங்கநல்லூரில் இருந்தேன். சோழிங்கநல்லூர் பக்கத்தில் செம்மஞ்சேரின்னு ஒரு கிராமம், அங்கே இருந்தேன். அப்போவும் வெள்ள நீரில் அந்த பகுதியை மூழ்கி விட்டது. அப்போ எதுக்கு என்ன காரணம்னா, திட்டமிடாமல் போயிட்டுருக்கு, திட்டமிடாமலே வாழ்ந்து கொண்டிருப்பது, திட்டமிடாமலே பயணித்து கொண்டிருப்பது. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ இழப்பு பாருங்கள். எத்தனை கார் தண்ணியில் போய் மூழ்கி, எத்தனை கார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தண்ணியில் மூழ்கி. எத்தனை பைக்கு அந்த அந்த சென்னையில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. 1 கோடி மக்கள் இருக்காங்க. எவ்வளோ லட்சக்கணக்கான பைக், எவ்வளோ இழப்பு பாருங்கள். இதுவே ஒரு ஜப்பான்காரங்களை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ திட்டமிட்டு ஒரு ரோடை பார்த்தீங்கன்னா, ரோடை பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஒரு சாலையை ரொம்ப யோசித்து, ஒரு பெரிய வெள்ளம் வந்துன்னா அதுலேருந்து தண்ணி ரோட்டில் தேங்காத அளவுக்கு அவங்க ரொம்ப திட்டமிட்டு அந்த பக்கவாட்டில் மழைநீர் வடிகால் அப்படின்லாம் ரொம்ப நுட்பமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. நாம் என்ன பண்ணுறது? ஆக்கிரமிப்பு, லஞ்சம், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. ஒரு சீரியஸாக இல்லாமல், இதோட விளைவுகளை பற்றி பயம் இல்லாமல், விளையாட்டுத்தனமாகவே எல்லாத்தையுமே பண்ணுறது. பொறுப்பு இல்லாமல், சின்ன பிள்ளைத்தனமாக, சிறு பிள்ளைகள் வீடு கட்டி விளையாடுற மாதிரி ஒரு வாழ்க்கை. அதோட விளைவு தான் இது. ரொம்ப புத்திசாலித்தனம். இப்போ எவ்வளோ இழப்பு பாருங்கள். லட்சக்கணக்கு, கோடிக்கணக்காக, பல கோடி ரூபா இழப்பு. அப்போது நம்முடைய தான் எதையுமே கரெக்டாக பண்ணணும். முன்கூட்டியே எல்லாத்தையும் முடிவு பண்ணி பின்னாடி பார்த்துக்கலான்னு நினச்சா இப்படி தான் நடக்கும். பார்த்துக்கலாம், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சி, இப்போ 2015 ஒரு புயல் வந்தது. இப்போ ஒரு புயல் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழித்து இன்னொரு புயல் வந்துருச்சு. இப்போ அடுத்த வருஷம் கூட எப்போ வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அதே தானே, திரும்பவும் அதே மாதிரி இழப்பு ஏற்படும். வீடுலாம் தண்ணியில் மூழ்கும். அப்புறம் வாகனங்கள், மோட்டார் எல்லாமே தண்ணியில் மூழ்கி வீணாக போகும். எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுத்து பாருங்கள். எவ்வளோ திரும்ப எல்லாம் செலவு. அதனால் முதல்ல திட்டமிட்டால் நம்ம எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், புயல் முடிஞ்சோடனே மறுநாள் வேலைக்கு போயிடலாம். இப்போ ஜப்பான்லலாம் அடிக்கடி புயல் வரும், அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதனால தான் அவங்க முன்கூட்டியே அதை அவங்களுக்கு அந்த வருமுன் பாதுகாப்போம் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா, அவங்களுக்கு அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதனால் நிலநடுக்கம் வந்தால் இடியாத மாதிரி அந்த கட்டடத்தை அவங்க கட்டுவாங்க. நமக்கு நாம் அப்படி கட்ட மாட்டோம். ஏன்னா நமக்கு நிலநடுக்கமே வராது. எப்போவாவது ஒரு வாட்டி தான் வரும். அது எப்போவாவது ஒரு வாட்டி தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிலநடுக்கத்தை பற்றின பயம் நமக்கு கிடையாது. அதனால் இப்போ ஜப்பான்காரங்களுக்கும் அடிக்கடி புயல் வரும். அப்படின்னா அந்த புயலுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க அந்த சாலைகளை அமைக்கிறார்கள், கட்டமைப்புகளை கட்டுகிறார்கள். அதனால் நம்மளுடைய மெத்தனத்துக்கு கூட நம்மளுடைய அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதனால தான், எப்போவாவது ஒரு நாள் தானே வருது அப்படின்னு நினச்சி நம்ம அதை அலட்சியமாக விட்டுட்டு ஏனா தானான்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு நீர்வழி போக்குவரத்து அப்படி எதுவுமே இல்லை. மழைநீர் வடிகால் அப்படின்னு திட்டமிடப்படாத ஒரு வாழ்க்கை, திட்டமிடப்படாத ஒரு சாலை. அப்படி ஒரு சாலை ரொம்பவும் கஷ்டப்பட்டு பண்ணால் இதுக்கெல்லாம் பெரிய எளிதாக தீர்வு கண்டு விடலாம். மழைநீர் எளிதாக வடியணும் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின்லாம் போடுறோம். நிலத்துக்கு அடியில் தோண்டி மெட்ரோ ட்ரெயின்லாம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இதை மட்டும் மழைநீர் போகிறதுக்கு மட்டும் சரியான திட்டமிடல் எதுவுமே இல்லை. அது திட்டமிடலைன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். அதாவது எதிர்காலத்தில் இந்த மாதிரி புயல் வந்துன்னா அதுக்கு நம்ம எப்படி தாக்கு பிடிக்கணும், அதுக்கு முன்கூட்டியே திட்டமிடலைன்னா திட்டமிடப்படாத ஒரு வாழ்க்கையோட பலன் தான் அந்த வாழ்க்கை. இப்போவே இன்னொரு புயல் இப்போ டிசம்பர் 5 இன்றைக்கி தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ இன்னொரு புயல் வந்துச்சு டிசம்பர் 5 2023. இது இன்னொரு புயல் வந்ததுன்னு வைங்க, வராதுன்னு என்ன சொல்ல முடியும்? இன்னும் மழை காலம் முடியலை. இன்னொரு புயல் வந்ததுன்னா அந்த சென்னை நகரமே மூழ்கி போயிடும். அந்த அளவுக்கு அப்போ எத்தனை பேர் இறந்து போவாங்க, உயிரிழப்புகளையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எத்தனை பேர் இறந்து போவாங்க, எவ்வளோ இழப்பு ஏற்படும். பொருளாதார கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பொருளை வாங்கி வச்சுருப்பாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு அப்படி இப்படி எல்லாமே தண்ணியில் மூழ்கிச்சுன்னா வீடே தண்ணியில் மூழ்கிடும். அப்போ நிறைய பேர் வீட்டையே காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. தாம்பரத்துலலாம் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது அதனால் முன்கூட்டியே திட்டமிடப்படாமல் வருகிறாருன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது மாதிரி 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அப்போது நீ அந்த உலகத்தை அப்படி வருகிற ஒரு மாற்றத்தை முன்கூட்டியே உணர்ந்து
அப்போ எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தகுந்தாற் போன்று முன்கூட்டியே திட்டமிட்டு நாம் புதிய உலகை உருவாக்கவில்லை என்றால் அப்போ இன்றைக்கி ஏற்படுகிற இது போன்ற அழிவு, இந்த மாதிரி புயல்னால் ஏற்படுகிற அழிவு, இப்படி உலகம் முழுக்க புயல்னால் நிறைய அழிவு ஏற்படும். அது போன்ற ஒரு அழிவை நாம் சந்திப்போம், அது போன்ற ஒரு சிரமத்தை சந்திப்போம் என்பதை மனசில் வச்சுக்கணும். அதனால் எதிர்காலத்தை யூகிக்கணும். எதிர்காலத்தை பற்றி நமக்கு ஒரு பயம் இருக்கணும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு புயல் வந்துன்னா என்ன ஆகும், நம்ம அதை தாக்கு பிடிக்குமா இந்த சென்னையின் மாநகரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே தண்ணி வந்துன்னா இப்படி போய் எவ்வளோ தண்ணி வந்தனாலும் இப்படி இதன் மூலமாக இந்த மாதிரி மழைநீர் வடிகால் இப்படிப்பட்ட திட்டமிட்ட குடியிருப்பு, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம முன்கூட்டியே முடிவெடுக்கணும். அது மாதிரி 2040 அப்புறம் இங்கே ஒரு மாற்றம் வரப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம யோசிக்கணும். யோசிக்கலைன்னா 2040 அப்புறம் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா மிகப்பெரிய இது போன்ற மிகப்பெரிய சிரமங்களையும் மிகப்பெரிய இழப்புகளையும் மிகப்பெரிய துன்பத்தையும் நாம் அனுபவிப்போம் என்பதற்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது.